கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வெளிச்சத்தின் பாதை என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களிலே தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்ற இந்த தலைப்பின் கீழாக நம்ம பவுல் அப்போஸ்தலரை குறித்து நம்ம தியானித்தோம். இரண்டாவதாக ஆபிரகாமை குறித்து நம்ம தியானித்தோம். இந்த நாட்களிலும் யார் அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்ற இந்த தலைப்பில் கீழே நம்ம ஒரு மனிதரை நாம் பார்க்கவிருக்கிறோம். அதற்கு முன்பதாக என்னோடு கூட சேர்ந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன: முந்தினவன் பேதுரு என்னப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபேதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்த்தலோமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, ததேயு என்னும் மறுநாமம் உள்ள லெபேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்பவர்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் மனிதனாக பிறந்து 33 வருடம் அவர் இருந்தார், பூமியில் வாழ்ந்தார். அந்த 3 வருடம் அவருடைய ஊழியத்தில் அவர் சீஷர்களை தெரிந்தெடுக்கிறாரு. அந்த சீஷர்களை தெரிந்தெடுக்கும் பொழுது அந்த 12 பேரையும் அவர் தெரிந்தெடுக்கிறாரு. அந்த 12 பேரில் முதன்மையான ஒரு மனிதன் யார் என்று பார்த்திருப்பீர்களானால் இந்த பேதுரு. யார் இந்த பேதுரு? பேதுரு பற்றி நம்ம இந்த நாளில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து கொண்டு இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்படின்னு நீங்கள் பார்க்கும்பொழுது இவருக்கு சீமோன் என்றும் கேபா என்றும் சீமோன் பேதுரு என்றும் பல பெயர்களை வேதத்தில் இருக்கிறது. மலையாளத்தில் பெத்ரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆங்கிலத்தில் பீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் இவருடைய பெயர் ராயப்பர் என்று அழைக்கப்படுகிறது. தெலுங்கு மொழியில் ரா அப்படின்னா கற்பாறை என்று அர்த்தமாம். இப்போ சீமோன் என்கிற பெயருக்கு கேட்கிறவன் என்று அர்த்தம். பேதுரு என்றால் கற்பாறை என்று பொருள். அதே போல் இவருடைய தகப்பனாருடைய பெயர் யோனா. இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்று கூப்பிடுறத நம்ம வேதத்தில் பல இடங்களில் நம்மளால் பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்லை, சீமோன் பேதுருவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரன், அவர் பேர் அந்திரேயா. இந்த அந்திரேயா யார் பார்த்தீங்கன்னா இவங்க செபேதேயுனுடைய குமாரர்களாகிய யோவானையும் யாக்கோபு, இவங்க 2 பேரும் பேதுருவோடு சேர்ந்து மீன் பிடிக்கிற அந்த தொழிலில் இவங்களாம் ஒரு கூட்டாளிகளாக இருந்து அந்த மீன்பிடி தொழிலை செய்து கொண்டு வந்தவர்கள். இவங்க கலிலேயாவில் அடுத்த இருக்கிற பெத்சாய்தா ஊரை சேர்ந்தவர்களாக இவர்கள் காணப்பட்டார்கள். இயேசுவிடம் இவர்கள் சீஷர்களாக வருவதற்கு முன்பதாக இவர்கள் யோவான் ஸ்நானகனிடம் சீஷர்களாக இருந்தார்கள். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லும் பொழுது இந்த அந்திரேயா என்ன பண்ணுறாருன்னா பேதுருவிடத்தில் போய் சொல்லி அவரை அங்கேருந்து வேகமாக கூட்டிகிட்டு இயேசுவிடத்தில் அழைத்து கொண்டு வருகிறாரு. இயேசு இவரை பார்த்த பொழுது கேபா என்று அவருக்கு பெயர் சூட்டுறாரு. இந்த கேபா அப்படின்ற கிரேக்க பாஷையில், அதை தான் கிரேக்க பாஷையில் பெத்ரோஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதன் தமிழாக்கம் தான், அந்த கேபாவோட தமிழாக்கம், பெத்ரோஸோட தமிழாக்கம் தான் பேதுரு என்று சொல்லப்படுகிறது. இந்த 4 பேருமே பார்த்திங்கன்னா இயேசுவை மற்ற ஒரு போதகரை போல் இவரும் ஒரு சராசரி ஒரு போதகர் தான் அப்படின்னு இந்த 4 பேருமே நினச்சிட்டு இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமிலே அவர் ஊழியம் செய்த அந்த ஒரு நாட்களில் நீங்கள் பார்த்திருப்பீங்கன்னா இந்த 4 பேரையும் அழைத்து அவர்களை 12 பேரில் அதில் 4 பேரை அழைக்கிறாரு. அதனோடு சேர்த்து மீதி 8 பேரையும் அவர் அழைச்சி 12 பேரையும் அப்போஸ்தலர்களாக அவர்களை தெரிந்து கொள்கிறார். அதை தான் நம்ம மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 1லிருந்து அந்த 4 வசனங்களை நம்ம வாசித்தோம். இந்த 12 அப்போஸ்தலர்களில் இந்த பேதுரு தான் ரொம்ப முதன்மையான ஒரு சீஷனாக திகழ்ந்தார். ஒரு முறை இயேசு அவருடைய படகுல பிரசங்கம் பண்ணுறதுக்கு அவர் போய் கேட்கும் பொழுது அவர் பிரசங்கத்தை என்ன பண்ணாரா, அவருடைய மீன்பிடி
மீன்பிடி தொழிலில் இருந்தப்போ அந்த பேதுரு வந்து இயேசுவுக்கு அவருடைய படகை கொடுத்தாராம். அதில் நின்று அவர் அதில் உட்கார்ந்து ஆண்டவர் வந்து வசனத்தை எல்லா ஜனங்களுக்கும் சொல்லி சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டு இருக்கும் பொழுது அதுக்கு பிறகு ஒரு தோல்வியுற்ற ஒரு நிலைமையில் இந்த பேதுரு காணப்பட்டிருக்கிறாரு. இயேசு திரும்பி பார்த்து என்ன பண்ணாராம், படகு ஆழத்தில் கொண்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இந்த பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே நான் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றுமே எனக்கு அகப்படலை, ஆகிலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ரொம்ப ஆழத்தில் படகை கொண்டு போகிறாரு. நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், ஆண்டவருக்கு ஒரு காரியத்தை கொடுக்குறீங்கன்னா நீங்கள் ஒரு நாளும் தோல்வி விடுறதுக்கு ஆண்டவர் உங்களை விடவே மாட்டார். உங்களை கைவிடப்பட்ட நிலைமையில் ஆண்டவர் விடவே மாட்டார். அந்த இடத்துல பேதுருவோட சூழ்நிலை பார்த்துருப்பீங்களான்னா ரொம்ப ஒரு மனசு தோல்வியாக தான் இருந்தார். நைட்டு ஃபுல்லாக அவர் ஒர்க் பண்ணுறாரு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு மீன் கூட அகப்படலை. ஆனாலும் தேவன் அதை பார்க்குறாரு. அந்த மாதிரி சூழ்நிலையில் பேதுரு வந்து படகை கொடுக்குறானா அப்படின்னு கேட்குறாரு. சிலர்கிட்ட ஆண்டவர் கேட்பார், இப்படி ஒன்றுமே இல்லை, அதாவது ஒன்றுமே இதுக்கப்புறம் செய்ய முடியாது, இது அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆண்டவர் வந்து கேட்பார். உதாரணத்துக்கு பார்த்துருப்பீங்களான்னா, அந்த எலியா தீர்க்கதரிசி சாரிபாத் விதவை வீட்டுக்கு போகிறாரு. அவங்க வீட்டில் ஒன்றுமே இல்லை, அவ்வளோ ஒரு வறுமை, கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, அதில் ஒரு அடையை சுட்டு முதல்ல எனக்கு கொடு அப்படின்னு கேட்பாரு. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, சரி அவர் ஒரு ஊழியக்காரராச்சேன்னு சொல்லி கீழ்ப்படைஞ்சு கொடுக்கும்போது மாவும் எண்ணெயும் குறையவே இல்லை. அதே போல தான் இந்த பேதுரு ஒன்றுமே இல்லை, ஒரு மீனும் பிடிக்கல, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுறாலும், சரிங்க போதகரே நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, படகை ஆழத்தில் தள்ளி கொண்டு போகிறாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவர், நீங்கள் ஒன்றுமே இல்லை இதுக்கு மேலே என்ன செய்யறது நீங்கள் நினச்சிங்கன்னா கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சே ஆகணும். உங்களுடைய ஜபத்தை இன்னும் நீங்கள் ஆழப்படுத்தணும், உங்களுடைய பிரயாசங்கள் இன்னும் ஆழமாக இருக்கணும், உங்கள் முழங்கால்கள் இன்னும் ஆழமாக பரலோகத்தை நோக்கி கதற மாதிரி உங்கள் முழங்காலை நீங்கள் முடக்கணும், உங்கள் கைகளை நீங்கள் தளர விடவே கூடாது. அதன் மூலமாக நிச்சயமாக உங்கள் ஜபங்களுக்கு பதில் வரும். இந்த பேதுரு கீழ்ப்படிந்தார், அது மாத்திரம் இல்லை, ஆழத்தில் கொண்டு போகிறாரு. இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 4 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபேதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் வார்த்தைக்கு இந்த பேதுரு கீழ்ப்படிஞ்சு இவர் என்ன செஞ்சார்னா, படவை ஆழத்தில் கொண்டு போனார், திரளான மீன்களை பிடிக்க வச்சாங்க. அது மாத்திரம் இல்லை, ஹெல்ப்புக்கு கூட இருந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு வலை கிழியத்தக்கதாக நிறைய மீன்களை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தோடனே இந்த பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே, நான் பாவியாகிய மனுஷன், நீங்கள் என்னை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்துறதை பார்க்குறோம். அந்த இடத்துல இயேசு அவருக்கு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி அதுதான் சொல்கிறார். அந்த இடத்துல முழு நேரமாக ஊழியத்துக்கு அழைக்கிறார். அதுக்கு முன்னாடி அவர் சீஷராக தெரிந்து கொண்டுட்டார். ஆனால் இந்த ஒரு சம்பவத்துக்கு பிறகு பேதுருக்கு ஒரு அதிர்ச்சி. நாங்கள் இவ்வளோ பிரயாசப்பட்டோம், ஆண்டவர் வந்து இந்த இடத்துல நின்று அவர் சுவார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது இவ்வளோ மீன்களை நம்ம பிடிக்கிறோமே அப்படின்னு. அப்போ இவருடைய வார்த்தைக்கு காலம் முழுவதும் நம்ம கீழ்ப்படியும் பொழுது நம்ம எவ்வளோ காரியங்களை செய்ய முடியும்னு இந்த பேதுரு ஒரு வேளை யோசிச்சிருப்பார். நான் அப்படி தான் என்னுடைய இந்த மைண்டில் நான் யோசித்தேன். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவராய் மாறுவாய் பேதுரு அப்படின்னு சொல்லும் பொழுது பேதுரு சொல்கிறாரு, தன்னுடைய படகெல்லாம் விட்டுட்டு உடனே ஆண்டவருக்கு பின் சென்றாராம். முழு நேரம் ஊழியத்தில் அழைக்கிற அநேகரை ஆண்டவர் இப்படி தான் சில நேரம் அற்புதம் செய்து
அப்படியே அழைப்பார். அதனால் அதே போல தான் இந்த பேதுருவையும் அவர் வெறுமையாக விட்டுட்டு உனக்கு ஒன்றும் இல்லையா என் கூட ஊழியத்துக்கு வா அப்படின்னு சொல்லலை. எல்லாத்தையும் சகலத்தையும் கொடுத்துட்டு தான் நீ வா என் கூட ஊழியத்துக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு உடனே இம்மிடியட்டாக ஆண்டவரை ஃபாலோ பண்ணி போகிறாரு. இந்த பேதுரு மிகவும் சுறுசுறுப்புள்ள ஒரு மனிதராக காணப்பட்டார். அது மட்டும் இல்லை, இவர் இயேசு கிறிஸ்துவை ரொம்ப அதிகமாக நேசித்த ஒரு நபராகவும் காணப்பட்டார். தனிப்பட்ட முறையில் கர்த்தருக்காக மிகவும் வைராகியமுள்ள ஒரு மனிதனாகவும் இந்த பேதுரு இருந்தார். இயேசு தம்முடைய சீஷர்களிடத்தில் கேள்வி கேட்கும்போது, அதாவது இயேசுப்பா சீஷர்களிடத்தில் ஊழியத்தில் காரியத்தில் போயிட்டு வரும்போதெல்லாம் அவர் கேள்வி கேட்கும்போது இந்த பேதுரு தான் முந்திக்கொண்டு, அதாவது நம்மளுடைய வானிலை சொல்லணும்னா அதை முந்திரி கொட்டை மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எல்லாத்துலேயும் முந்தி கொண்டு போய் பதில் இவர் தான் சொல்லுவார். அது மட்டும் இல்லை, மற்ற சீஷர்களை விட இயேசு கூட அதிக பொறுப்புகளை பார்த்திங்கன்னா இந்த பேதுருவிடத்தில் தான் கொடுத்தாரு. இயேசு பேதுருவை அது மாத்திரம் இல்லை, சில இடத்துல கடிந்து கொள்கிறாரு, சில இடத்துல திட்டு வாங்குறவராகவும் இருந்தார். ஆனால் அதெல்லாம் அவர் மைண்டில் எதுவுமே வைக்கல. இயேசுக்கிட்ட போய் திரும்ப என்ன பண்ணுறாரு, நிறைய கேள்விகளை கேட்டிருக்கிறாரு, நிறைய கொஸ்டின்ஸ் அவருக்குள்ளே இருந்திருக்கு. சில காரியங்களுக்கு அவர்கிட்ட இருந்து பதில் அவர் எதிர்பார்த்துருக்கிறாரு. என்னதான் இயேசு திட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நிறைய அவர்கிட்ட இருந்து என்ன பண்ணார், வார்த்தைகளை அவர் வாங்கினார். அது மாத்திரம் இல்லை, இந்த பேதுரு பிற்காலத்தில் எருசலேமில் இருந்த கிறிஸ்தவ திருச்சபைகளுக்கு மிக முக்கியமான ஒரு மனிதராக திகழ்ந்தார். அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட பேதுருவை சபையின் தூண்களில் ஒருவன் என்று அழைப்பதை நம்ம கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 2வது வசனத்தில் நம்மளால் பார்க்க முடியும். இந்த பேதுரு நான் ரொம்ப சுறுசுறுப்புள்ளவர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவகிட்ட போய் கேள்வி கேட்குறாரு, என் சகோதரன் தவறு செய்யும் பொழுது நான் எத்தனை முறை மன்னிக்கணும் அப்படின்ற கேள்வியை கேட்குறாரு. இயேசு கிறிஸ்துட்ட அண்டாவது வரிப்பணம் ஆண்டவர் போய் மீன் வாயில் போய் எடுத்துட்டு வான்னு சொல்லும்போது இந்த பேதுருவை தான் ஆண்டவர் அனுப்புகிறாரு. அந்த மீனை பிடிச்சி முதல் வரிப்பணத்தை பேதுரு போய் வரி கட்டுறாரு. மூன்றாவதாக பார்த்துருக்கிறீங்களானால், அதாவது இயேசு எந்த இடத்துல போய் இயேசப்பா அற்புதம் செய்ய போனாலும் இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் இந்த 3 பேரை தான் அடிக்கடி ஆண்டவர் கூட்டிகிட்டு போவார். அதுக்காக மற்ற சீஷர்களை அவர் அவாய்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த 3 பேர் மேலுமே ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு இருந்தது. என்ன பார்த்தீங்கன்னா, 12 சீஷர்களுமே பார்த்தீங்கன்னா இரத்த சாட்சிகளாக தான் மரித்தாங்க. அதில் இந்த யோவான் மட்டும்தான் இயற்கையான முறையில் மரித்தவர். இந்த பேதுரு வேலை ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதனை மேற்கொள்வதில்லை என்ற வெளிப்பாடு ஆண்டவர் பேதுரை குறித்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, யோவானுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வெளிப்படுத்தின சுவிசேஷம் பரலோக தரிசனத்தை அவருக்கு கொண்டு போய் காட்டுறாரு. இந்த யாக்கோபு பட்டயத்தினால இரத்த சாட்சியாக முதல் இரத்த சாட்சியாக அவர் தான் மரிக்கிறார். அதனால் இந்த 3 பேர் மேலே ஆண்டவருக்கு மிகவும் பெரிய ஒரு திட்டம் இருந்ததுனால எங்கே போனாலும் இவங்க 3 பேரை அதிகமாக ஆண்டவர் கூட்டிகிட்டு போவார். அதாவது யவீருவின் மகள் மரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த 3 பேரை தான் ஃபஸ்ட்டு ஆண்டவர் கூட்டிகிட்டு போவார். அப்போது வேதத்தில் பல இடங்களில் இந்த 3 பேர் தான் அதிகமாக ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமாக போயிட்டுருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, பேதுரு ஒரு தடவை அவருக்கு ஒரு வெளிப்பாடு வருது. என்னென்னா, இயேசு கேட்குறாரு, ஜனங்க என்னை யார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த பேதுரு வெளிப்பாடு பெற்ற ஒரு மனுஷனாக சொல்கிறாரு, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்ற ஒரு வெளிப்பாட்டை இந்த பேதுரு சொல்கிறாரு. அப்போது ஆண்டவர் சொல்கிறார், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தலை அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை பாருங்கள். அப்போ வெளிப்பாடு உள்ள ஒரு மனிதராக இந்த பேதுரு இருந்திருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, இந்த பேதுரு ஒரு முறை ஆண்டவர் நடுக்கடலில் அவர் நடந்து வரதை பார்த்து சீஷர்கள் எல்லாம் பயப்படுறாங்க. ஆனால் இந்த பேதுரு மட்டும் போய் துணிஞ்சு கடகடன்னு போயிட்டு, ஆண்டவரே நீரே ஆனால் நான் இது மேலே நடந்து வரணும், எனக்கு கட்டளை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறார், ஓகே வா அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே பேதுரு உடனே இறங்கிடுறாரு பாருங்க. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இறங்கி நடந்து வராரு. கொஞ்ச நேரத்தில் ஆழத்தை பார்த்த உடனே முழுகிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது என்ன பண்ணுறாரு, முழுகிற பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, அற்ப விசுவாசியே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஏன் நீ எல்லாத்தையும் பார்க்குற சொல்லுங்கள் விசுவாசி அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பேதுரு கை தூக்கி எடுக்கிறாரு. அவர் பாருங்கள், இம்மிடியட்டாக உடனே துடிப்புள்ளவரை உடனே செய்யணும். அப்போது இயேசுவை மாதிரி நானும் செய்யணும், இயேசுவை போல் நானும் இந்த மாதிரி நடக்கணுன்ற ஒரு ஆர்வம் அவருக்குள்ளே இருந்திருக்கு அதிகமாக. இது தவறுன்னு சொல்ல முடியாது. இந்த நாட்கள் அப்படி செஞ்சால் நம்மளை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இவங்க ஆர்வ கோளாறு. ரெண்டாவது பொறுமையாக நம்மளை அடக்கி வைப்பாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் ஆகணும், துரிஞ்சு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. ஆனால்
வேதத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பலத்த காரியங்களை செய்வார் அப்படி தான் சொல்கிறாங்க. அந்த வார்த்தைக்கு அடையாளமாக இந்த பேதுரு திகழ்ந்தாருன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஆண்டவர் எங்கே போனாலும் ஆண்டவர் கூடவே இருக்கிறது, ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுறத பார்க்கறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேதுருக்கு இன்னொரு வெளிப்பாடு கிடைக்குது. இயேசு மறுரூபம் ஆகிறார் ஒரு இடத்துல, ஒரு மலை மேலே. அந்த இடத்துல பேதுரு எழுந்துடுறாரு. பேதுரு எழுந்துருச்சு அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் பார்த்துட்ட உடனே ஒரு திகைச்சு போய், ஆண்டவரே மோசே எலியாவை இருக்கிறத பார்த்தேன், உங்களுக்கு ஒரு கூடாரமோ மோசைக்கு ஒரு கூடாரமோ எலியாவுக்கு ஒரு கூடாரமோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமலே அவர் சொல்கிறாரு. அதையும் ஆண்டவர் பார்க்குறாரு. அப்போது இவருக்கு ஒரு தரிசன கண்கள் இருந்திருக்கிறதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அது மாத்திரம் இல்லை, இந்த பேதுருவை பார்த்துருக்கிறீங்களான்னா அவர் இயேசு காட்டி கொடுக்கப்பட போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப தீவிரமாக சொல்கிறாரு. அவர் எப்படி ஆண்டவர்கிட்ட திட்டு வாங்கினார்னா, ஆண்டவரே இது உங்களுக்கு சம்பவிக்கவே கூடாது, நான் இதை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் திரும்பி பார்த்து பேதுருவை கடிந்து கொள்கிறாரு. எனக்கு அப்பால போ சாத்தானே அப்படின்னு சொன்ன உடனே அந்த திட்டம் வாங்கிட்டு கூட அமைதியாக என்ன பண்ணுறாரு, ஆண்டவரை ஃபாலோ பண்ணுறாரு. திரும்ப ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, ஆண்டவரே எல்லாரும் உங்களை விட்டு ஓடி போனாலும் நான் ஓடி போகவே மாட்டேன்னு தைரியமாக ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, சேவல் கூறுறதுக்கு முன்னாடி நீ என்னை 3 தடவை மறுதளிச்சிரு பேதுருன்னு அவர் ப்ராஃபஸி சொன்ன உடனே பேதுருக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது. ஐயோ இவர் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை, அந்த சூழ்நிலை வரும்பொழுது ஜீசஸை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இயேசு அரெஸ்ட் பண்ண அந்த நேரத்தில் பேதுரு அப்படியே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, 3 தடவை மறுதளிச்சிடுறாரு. அவர் மறுதளிச்சிறது மட்டும் இல்லை, ஆண்டவர் திரும்பி பார்த்த உடனே மனம் கசந்து அழுகுறாரு. ஐயோ ஆண்டவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொன்னாரே, ஐயோயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு மனம் கசந்து உணர்வுள்ளவராக அவர் போய் அழுது தன்னை ரொம்ப உடஞ்சி போய் அழுதவராக இந்த பேதுரு காணப்படுறார். ஆனாலும் ஆண்டவர் பாருங்க, அவர் மறுதளிச்சுட்டு போயிட்டாரேன்னு தவற விடலை. என்னன்னா இந்த பேதுரு ஒரு பாத்திரவான், தகுதி உள்ளவர். அவர் என்ன பண்ணுறாரு, இயேசுவே என்ன பண்ணுறாருனா, பேதுரோட விசுவாசம் ஒளிஞ்சு போயிடக்கூடாது, இந்த பிரச்சனையை பார்த்துட்டு நம்ம இந்த குற்ற மனசாட்சியோடு இதோட விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்காக விண்ணப்பம் பண்ணுறாரு பிதாவை நோக்கி. அவர் பாத்திரவானாக இருந்ததுனால இயேசு விண்ணப்பம் பண்ணுறாரு. அதே யூதாஸுக்காக ஆண்டவர் விண்ணப்பம் பண்ணல. ஏன்னா யூதாஸு அந்த காசை 30 வெள்ளிக்காசை எடுத்து தேவாலயத்தில் எரிஞ்சு விட்டுட்டு போய் ஆண்டவர்கிட்ட நேரடியாக போய் நின்று மன்னிப்பு கேட்டிருக்கலாம். அவன் மன்னிப்பு கேட்குறவனா அவன் தெரியல. அவன் என்ன பண்ணான், தான் பண்ணது தப்புன்னு தனக்குள்ளே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, நம்ம இனிமேல் வாழக்கூடாதுன்ற ஒரு முடிவில் போய் அவனே சூசைட் பண்ணிக்கிட்டான். ஆனால் இந்த பேதுரு சரியான நேரத்தில் என்ன பண்ணிட்டாராம், மனம் கசந்து அழுதாராம். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் அவருக்காக விண்ணப்பம் பண்ணினாராம். அவர் என்ன பண்ணாரா, இயேசுவை பார்த்த உடனே அழுதுட்டாராம் ஒரு பார்வையில். இன்றைக்கும் மனம் திரும்பாத எத்தனையோ பேர் இருந்தாலும் ஆண்டவர் ஒரு பார்வை பார்த்தா போதும், அவங்க மனம் திரும்பி மனம் கசந்து அழுவாங்க. ஆண்டவர் அப்படி தான் அநேகரை மனம் திரும்ப வைப்பார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து அதற்கு பிறகு தம்முடைய சீஷர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அதாவது உயிரோடு எழுந்த பிறகு 40 நாள் அளவும் அவர் என்ன பண்ணாராம், அப்போஸ்தலருக்கு தரிசனமானார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்லை, அவர் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட போடுற அந்த நேரத்தில் சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைச்சு அவர்கிட்ட சொல்கிறாராம். அதாவது அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததில்லை. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. நாம் வாசித்த இந்த வசனத்தை பார்த்தீர்களானால் இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக பரிசுத்தாவினோட அபிஷேகத்தை குறித்து அவர் சொல்கிறாரு. பரிசுத்தாவினர் இறங்குவார், சகலத்தை குறித்து உங்களுக்கு அவர் சொல்லுவார். அப்போ பூமியின் கடைசி பரிந்தமும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தையில் அவர் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அவங்க கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொள்ளப்படுது. எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவருக்கு அவர் சொல்கிறார், அவர் இருக்கும் பொழுதே சொல்கிறாரு, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருங்க, இங்கே வெயிட் பண்ணுங்கள், எருசலேமை விட்டு போகாதீங்க, இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு எல்லாரும் எருசலேமை விட்டு போகாமல் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த 15வது வசனத்திலேருந்து நாட்களில் சீஷர்கள்
ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்தபோது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, அந்த 16வது வசனம், சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதா இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் இந்த வார்த்தையின்படி பார்த்தீங்கன்னா பேதுரு எழுந்து நின்று அவங்க மத்தியில் 120 பேர் மத்தியில் அவர் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, யூதாஸ் வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட இடத்த அவன் இழந்து போயிட்டான், அந்த இடத்துக்கு நம்ம இன்னொரு ஒரு மனுஷனை நம்ம தேர்ந்தெடுக்கணும், அதனால் நம்ம சீட்டு போட்டு பார்க்கலாம். அந்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா மத்தியாவோட பேருக்கு விழுந்தது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா 10 நாள் அவங்க கூடி ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மேல் வீட்டறையில் அவங்க கூடி ஜோம் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அந்த 2வது அதிகாரத்தில் த டே ஆஃப் பெண்டெகாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெந்தெகோஸ்தே நாள் வரும் பொழுது மேல் வீட்டில் அறையில் அந்த பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்ட பிறகு இயேசுவை மறுதலித்த அதே பேதுரு, இயேசு யார் என்று எனக்கு தெரியாது அப்படின்னு 3 தடவை சத்தியம் பண்ணி சபிச்ச அதே பேதுரு முதலாவது எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுறாரு. அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். அவரோட ஃபர்ஸ்ட் செர்மன் கூட சொல்லலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோமான அந்த 16வது வசனம், அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமா, யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விழுந்து 3ஆம் மணி வேளையா இருக்கிறதே. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்திருக்கிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திலும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. இந்த பேதுரு எவ்வளோ பலமாக எழுந்திருச்சு நின்று பிரசங்கம் பண்ணுறாரு பாருங்க. அதற்கு கீழே இருக்கிற வசனத்தை நீங்கள் பார்த்தீங்களானால் ஒரு கடிந்து கொள்ளப்பட்டவராக பிரசங்கம் பண்ணுறாரு. அதாவது இயேசுவை யார் அப்படின்னு தெரியாதுன்னு சொன்ன அதே பேதுரு என்ன பண்ணுறாரு, உயிர் தெழுந்த இயேசுவை பிரசங்கம் பண்ணுறாரு. அவர் உயிரோடு எழுந்தார், அதுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அப்போ இயேசு இன்று ஜீவிக்கிறார், அவர் உயிரோடு எழுந்துட்டார் அப்படின்னு சொல்லி பலமாக சாட்சி கொடுக்குறாரு. இந்த பேதுரு தைரியமாக சாட்சி கொடுக்குறாரு. அவர் கொடுத்த அந்த சாட்சியில் அந்த ஜனங்களுடைய இருதயம் குத்தப்படுது. குத்தப்பட்ட பிறகு அவங்க பேதுரு இடத்துல கேட்குறாங்க. அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். 37வது வசனம், இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வீர்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பேதுருடைய இந்த முதல் பிரசங்கம், அந்த ஃபர்ஸ்ட் செர்மன்லேயே பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, எழுந்திருச்சு நின்று இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக மாறிட்டாங்களாம் ஜனங்க. பேதுரு ப்ரீச் பண்ணும்போது இது எப்படி வந்தது? பரிசுத்தாவோட அபிஷேகம் முற்றிலுமாய் முழுமையாக அவர்கள் பெற்றுக்கொண்ட பிறகு அக்கினியாக ஆண்டவர் மாற்றினார். எழுந்திருச்சு நிற்கிறாரு, முதல் பிரசங்கம் பண்ணுறாரு. ஜனங்க அப்படியே ஆச்சரியமாக கேட்குறாங்க. இருதயம் குத்தப்படுது. குத்தப்பட்ட உடனே என்ன பண்ணுறாங்க, நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. 3000 பேர் அன்றைக்கி சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டாராம். இதுதான் எழுப்புதல். இந்த நாட்கள் அதிக அளவில் நம்ம கேட்குறோம்ல, எழுப்புதல் வருது, எழுப்புதல் அக்கினி நம்ம கேட்குறோம்ல. அந்த எழுப்புதல், முதல் எழுப்புதலுக்கு காரணம் அந்த மேல் வீட்டு அறையில் ஊற்றப்பட்ட அந்த 120 பேர் மேலே ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் அங்கே ஆரம்பித்தது தான் அந்த எழுப்புதல். முதல் பிரசங்கம் பேதுருவிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது அந்த எழுப்புதல். அந்த கிருபையுள்ள வார்த்தை, அந்த பலமான வார்த்தை பேதுருவிலிருந்து வெளிப்படும் பொழுது 3000 ஜனங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, அதற்கு பின்பு வருகிற இடத்துலலாம் பார்த்துட்டிங்கன்னா 4வது அதிகாரத்துலலாம் பார்க்கும் பொழுது அவருடைய பிரசங்கத்தை கேட்கும் பொழுது 4000 பேர் சேர்த்து கொள்ளப்படுறாங்க. 3வது அதிகாரத்தில் பார்த்துருக்கீங்கன்னா ஜப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுரு யோவான் தேவாலயத்துக்கு போகிறாங்க. 3வது அதிகாரத்தில் அதுலேருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி
இருக்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவை யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்கள் நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். இந்த பேதுரு இந்த 3வது அதிகாரத்தில் எவ்வளோ அழகா பாருங்க. தேவாலயத்துக்கு போறாரு. தேவாலயத்துக்கு போற அந்த பேதுரு யோவானை பார்த்துட்டு அந்த பிச்சைக்காரன் பிச்சை கேட்கிறாரு. பிச்சை கேட்கறது மட்டும் இல்லை, பேதுரு அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? எப்பா, வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்லப்பா, என்கிட்ட இருக்கிறது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்ற ஒருடைய நாமம் இருக்கு, அவருடைய நாமத்தினால நீ எழுந்து நட அப்படின்னு சொல்றாரு. உடனே அவன் எழுந்திருச்சு நடக்கிறான். பிறவிலிருந்து சப்பானியா இருந்த ஒரு மனுஷன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை முறை அந்த தேவாலயத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போயிருப்பாரு. ஏன் அந்த டைம்ல அவர் போய் அங்க அற்புதம் செய்திருக்கலாம்ல, ஆனா செய்யல. அவருக்கு தெரியும் இந்த அற்புதத்தை பேதுரு மூலமா தான் நான் செய்யணும்னு அவர் சித்தம் வைத்திருக்கிறாரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் ஆண்டவர் செய்தாரு. எழுப்புதலின் நாட்கள் வந்தது. இந்த பேதுரு எழுந்தாரு, போய் அற்புதம் செய்கிற மனிதராய் மாறினார். அது மட்டும் இல்லை, அந்த பேதுரு நடந்து போகும்போது கூட ஜனங்க குணமானாங்க, அற்புதங்கள் நடந்தது. அனனியா சப்பிராவை பார்த்து கடிந்து கொள்ளும் பொழுதே அந்த சபையில் அவங்க 2 பேருமே மறிச்சு போயிடுறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, பேதுரு அவர் தான் அவங்கள கடிஞ்சு கொண்டாரு, சபிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. அவர் கேள்விதான் கேட்குறாரு, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நீங்கள் பொய் சொல்லறதுக்கு 2 பேரும் ஒருமனப்பட்டிருக்கீங்களே அப்படின்னு கேட்டார். அந்த வார்த்தை, அப்போ அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தை ஹோலி ஸ்பிரிட் பயங்கரமாக பரிசுத்த ஆவியான கிரியை செய்த உடனே அதே இடத்துல விழுந்து சாகுறாங்க. இன்னைக்கு சரளமாக எல்லாரும் பேசுகிறாங்க, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக பேசிடுறாங்க, டப்புன்னு பேசிடுறாங்க. ஏன் சொல்கிறேன், ஆண்டவர் கிருபையாக மன்னிச்சிட்டு வர்றார் ஒருத்தரையும். ஆனால் பேதுரு அப்படி இல்லை, அவ்வளோ ஒரு வைராகியமாக தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற மனிதராக இருந்தார். அது மாத்திரம் இல்லை, அவர் பார்த்துருக்கீங்களான்னா அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. வசனத்தை கேட்டவர்கள் விசுவாசித்தார்கள். அந்த 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 5000 பேர் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டாங்களாம். அதாவது வேதம் அழகாக சொல்கிறது, இந்த பேதுரு மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையில் சேர்த்துக்கிட்டே வந்தாராம். அனுதினமும் ஜனங்க சேர்ந்துட்டே இருந்தாங்களா. இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் இந்த பேதுரு மூலமாக ஆண்டவர் அந்த நாட்களில் செய்தார். நம்ம இந்த பேதுருவை குறித்து அழகாக நம்ம பார்த்தோம். அது மாத்திரம் இல்லை, அவருக்குள்ளே எப்பவுமே ஒரு குற்ற உணர்வு இருந்தது. இயேசுவை நான் காட்டி கொடுத்துட்டேனே. அவருடைய மரணத்தின் போது கூட பார்த்துருப்பீங்களான்னா, அவரை சிலுவையில் அறைய போகும்பொழுது அதற்கு முன்பதாக அவருடைய கண்களுக்கு முன்பாகவே அவருடைய மனைவியை பார்த்துருக்கீங்கன்னா சிலுவையில் அரைஞ்சி கொலை செய்யறதுக்கு துன்புறுத்தினாங்களாம். இதை அவரை பார்த்துட்டு சொன்னாரா, என்ன நடந்தாலும் நம்ம ஆண்டவரை நீ மறுதளிச்சிடக்கூடாது, அவரை விட்டு போயிடக்கூடாதுன்னு அவர் சொல்லும்போது அவர் கண் முன்னாடியே அவங்க மனைவியை சிலுவையில் அடித்து கொன்னாங்களாம். அதே போல் இந்த பேதுருவை பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறாரா, ஆண்டவராக இயேசுவை போல் என்னையும் நீங்கள் நேராக சிலுவையில் அறையாதீங்க, நான் தகுதி இல்லாதவன், என்னை தலைக்கீழே அடித்து என்னை கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த பேதுருவை தலைக்கீழே அடித்து கொன்னாங்களாம். ஹல்லேலூயா. ஒரு உண்மையுள்ள ஒரு சீஷன், ஒரு துடிப்புள்ள ஒரு சீஷன், கர்த்தருக்காக வைராகியமுள்ள ஒரு சீஷன், மறுதளிச்சிட்டு போன ஒரு சீஷன் தான். ஆனாலும் தேவன் அவர் மேலே எவ்வளோ பெரிய ஒரு பிளானை வச்சு எழுப்புதல் நாட்களில் அந்த சீஷனை பயன்படுத்துகிறார். பின்வாங்கி போயிட்டார் தான். திரும்ப மீன்பிடி தொழிலே ஆண்டவர் இறந்ததுக்கப்புறம் நான் திரும்ப மீன் பிடிக்கவே போகலாமான்னு பழைய தொழிலுக்கே எல்லாம் போயிட்டாங்க ஊழியத்தை விட்டுட்டு. ஆனாலும் ஆண்டவர் அந்த பேதுருவை திரும்ப என்ன பண்ணாராம், அவங்களுக்காக அந்த பொரிச்ச மீனை கரையில் வச்சுட்டு இருக்கும் பொழுது அவர் கர்த்தர் அப்படின்னு சொல்லும்போது தமால் கடலில் குதிச்சு அவ்வளோ வேகமாக போய் இயேசுவை போய் பார்த்தாராம். நம்ம கூட ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தணும், பலத்த காரியங்கள் நம்ம மூலம் செய்யணும், அற்புத அடையாளங்கள் செய்யணும். நம்ம உண்மையாக இருக்கிறோமா? நம்மளை பார்த்து அநேகர் துருத்துருன்னு இருக்கிறாங்க, ரொம்ப துஷ்டமாக இருக்கிறாங்க, பதஷ்டமாக செய்கிறாங்க, முந்திரி கொட்டை மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த பேதுருவும் அப்படி தான் இருந்தார். நம்மளோட இருதயம் எப்படி, நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு ஊழியத்தில் அழைச்சிட்டு கூட நீங்கள் ஊழிய பல நாள் செய்துட்டு திரும்ப இப்போ விட்டுட்டு பின்வாங்கி போயிருக்கலாம். பேதுருவை போல் நீங்கள் மனம் திரும்பி வாங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், ஏங்கி கொண்டிருக்கிறார். உங்களை தான் ஆண்டவர் பேதுருவை
போல தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்கள் மூலம் சபையை கட்ட ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். உங்கள் மூலமாக எழுப்புதல்ல உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். உங்கள் மூலமாக ஆயிரக்கணக்கான ஜனங்களை ரட்சிப்பதற்காக இயேசு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். பேதுரு அன்னைக்கு ஒப்பு கொடுத்தாரு. நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்டாரு. அவர் சொன்னார், ஆண்டவரே அது உமக்கே தெரியும் அப்படின்னாரு. இப்போ மறுதளிச்சிட்டு போன பேதுருவை பார்த்து இயேசு கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறாயான்னு 3 தடவை சொல்கிறாரு. ஆடுகளை மேய்ப்பாயாகன்றாரு, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாகன்னு சொல்கிறாரு. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களை கூட ஆண்டவர் சொல்கிறாரு, மகளே, என் மகனே, நீ என்னை நேசிக்கிறாயா? நீயே ஆடுகளை மேய்க்கணும். உன்னை கொண்டு நான் ஒரு சித்தம் வைத்திருக்கிறேன். உன்னை கொண்டு ஒரு மிகப்பெரிய நான் பிளானே இந்த பூமியில் வச்சுருக்கிறேன். அந்த பிளானை முடிக்காமல் நான் இந்த பூமியிலேருந்து உன்னை எடுக்க மாட்டேன். என்னுடைய சித்தத்தை இந்த பூமியில் நீ பரிபூர்ணமாக செய்த பிறகு தான் நித்தியத்தில் நீ என்கிட்ட வருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்ற நாளில் உங்கள் கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பேதுருவை குறித்து அநேக காரியங்களை நாங்கள் இந்த வேலையில் பார்த்தோம் அப்பா. யார் யாரெல்லாம் அந்த பேதுருவை போல மனம் கசந்து அழுகிறார்களோ, இல்லை உம்மை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறாங்களோ, நீங்கள் அழைப்பை கொடுத்து கூட ஆண்டவரை அதை செய்யாமல் தவிக்கிறாங்களோ, ஆண்டவரை உங்களை நேசித்தவங்களாக இருக்கலாம், உங்களுக்காக எதையாவது செய்யணும்னு துடிப்புள்ளவர்களாக இருக்கலாம், தியாக உணர்வு உள்ளவர்களாக இருக்கலாம், உங்களுக்காக ஓடணும், இந்த பூமியில் வாழணும்னு இருக்கலாம். கர்த்தாவே, நீங்கள் அவர்கள் இருதயம் எப்படின்றதை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. இந்த வேளையில் ஆண்டவரே, பேதுருக்காக அவருடைய விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாமல் நீங்கள் ஜெபிச்சது உண்மையானால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் பின்வாங்கி போயிருப்பாங்களோ ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் திரும்ப அவர்களை உங்கள் அண்டையிலே கூட்டி சேர்ப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்து நீங்கள் ஒவ்வொரு திட்டம் வைத்திருக்கிறீர். இந்த பேதுருவை குறித்து நிறுத்தி வைத்த திட்டம், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதனை மேற்கொள்வதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொரு சகோதர சகோதரி குறித்து நீர் வைத்த திட்டங்கள் வெளிப்படுவதாக. இந்த வசனத்தை கேட்டவர்கள் மூலம் நீங்கள் இடைப்படுவீராக. பேதுருவை ஆயிரமான ஜனங்களுக்கு பயன்படுத்தின தேவன் இந்த நாளிலும் கூட இந்த செய்தியின் வாயிலாக இதை கேட்கிற ஜனங்களுக்கு அப்பா நீர் பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட ஜனங்கள் அப்படியே விட்டு விடாமல் உம் மண்டையில நெருங்கி கிட்டி சேர்த்து உம்மை இன்னும் அதிகமாய் பற்றி கொள்ளுகிறவராக, உமக்காக எழும்பி பேதுருவை போல ஊழிய செய்கிறவர்களாக, வல்லமையாய் உமக்காக ஓடுகிறவர்களாக, வைராகியமாய் உமக்காக காரியங்களை எடுத்து நடத்துகிறவர்களாக நீங்கள் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, நம்ம கேட்ட பேதுருவுடைய வாழ்க்கையின் சுருக்கத்தையும் நம்ம தியானித்த வசனத்தையும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் தியானிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரோடு இடைப்படுவார். உங்களை குறித்த சித்தத்தை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு வெளிப்படுத்துவார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.